கிழக்கு மாகாணத்தினுடைய முக்கிய சுற்றுலா நகரமாக பேசப்படுகின்ற காத்தான்குடி நகரத்திலே அல்லக்ஸா வடிவிலான ஒத்த வடிவிலான இந்த பள்ளிவாயிலிருந்து நாம் இப்பொழுது எங்களுடைய இந்த ஒளிபரப்பினை ஆரம்பிக்கின்றோம். கிழக்கு மாகாணத்திற்கு வருகின்ற மக்கள் குறிப்பாக இந்த அல்லக்ஸா பள்ளி வாயிலுக்கு வருகை தந்து இங்கு தொழுது மத வழிபாடுகளில் ஈடுபட்டு செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல ஏனைய மதங்களைச் சேர்ந்த மதத்தவர்களும் இந்த பள்ளி வாயிலுக்கு வந்து இந்த பள்ளி வாயிலுடைய கட்டடக்கலையினை ரசித்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த பள்ளி வாயிலுக்கு வருகை தருகின்ற மக்கள் அவர்களுடைய குரல் மூலமாக இந்த சுற்றுலா நகரமான காத்தான்குடியில் அமையப்பட்டிருக்கின்ற அல்லக்ஸா பள்ளி வாயிலுடைய வடிவத்தினை ஒத்த இந்த பள்ளிவாயல் தொடர்பாக அவர்கள் தருகின்ற கருத்துக்களோடு நாம் இப்பொழுதும் இணைந்து கொள்ளலாம். நான் கொழும்புல தெய்வலையிலிருந்து வந்திருக்கிறேன். அல்லக்ஸா பள்ளி போன ஒரு உணர்வு வந்து வருது எங்களுக்கு. இந்த இடத்துல வந்து பார்க்க போகல இந்த மாசம் எல்லாம் உண்மையில சந்தோஷமா இருக்குது. நம்மளோட ஸ்ரீலங்காவில் வந்து இப்படியான ஒரு இதுகள் வந்து நிறைய பேர் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்குது. வெளி மாவட்டங்கள்ல இருந்து நிறைய பேர் வராங்க. அதோட இந்த லீவு நாளைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் வந்தோம். நான் வந்து பார்த்த மாசால பிரச்சனை இல்லை. நாங்கள் காத்தாங்குடிக்கு வந்து இப்போ 2 நாள் நாங்கள் வந்து இப்போ 2 நாள்ல இந்த நல்ல வசதியெல்லாம் மீண்டும் காத்தாங்குடி மாஷாலாண்டு. இப்போ நாங்கள் அக்ஷா பள்ளியில தான் இருக்கிறோம். அக்ஷா பள்ளியில் மாஷாலா எல்லாரும் வந்து பார்க்கணும். அது அப்போதான் விளங்கும். நாங்கள் சின்னத்துக்கு வெளியில் வந்து பார்க்கணும் அக்ஷா பள்ளியை. அதோட நாங்கள் நேற்று வந்து வரக்குள்ள நேற்று வந்து நல்ல ரூம் எல்லாம் கிடைச்சி, நல்ல வசதியான ரூம், ஏசி ரூம் எல்லாம் கிடைச்சிச்சு. மாஷால்லாம் நல்ல பறக்கத்தான் இருந்துச்சு. சாப்பாடு எல்லாம் வந்த மாதிரி சாப்பாடுலாம் எல்லாம் நாங்கள் எல்லாம் ரெடியாக வந்தால் சாப்பாடு செய்யணும் இல்லை. இங்கே வந்தால் சமையல்லாம் ஒன்றும் இல்லை. இடையில நல்லா சாப்பாடு நல்லா அந்த மாதிரி சாப்பாடு அப்படி நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. வசதியும் நல்லா இருக்குது. பார்க்கறது அந்த மாதிரி எல்லாரும் வாங்க காத்தாங்குடிக்கு வந்து பார்க்கணும். நாடறிந்த உலமாவும் ஹஜ் உம்ரா வழிகாட்டலில் நீண்ட கால அனுபவமும் கொண்ட மௌலவி அல் ஹாஜ் MAM மஸ்ஊத் அஹமத் ஹாஷிமி JP அவர்களின் தலைமையில் புனித ரமலான் மாதம் உட்பட பிரதி மாதமும் ஒரு உம்ரா குழு அழைத்துச் செல்லப்படுகின்றது. அல் மனாசிக் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட், அல் மனாசிக் காம்ப்ளெக்ஸ், சர் ராசிக் ஃபரீத் மாவத்தை, காத்தான்குடி 3. தொலைபேசி இலக்கம் 0779 00011 0779 அல் மனாசிக் ஹஜ் உம்ரா வணக்க வழிபாடுகளின் நாமம். காத்தாங்குடி பிரதேசத்திலே நிற்கின்றோம். உண்மையிலே நாங்கள் நிற்கின்ற இடமானது காத்தாங்குடியில் அமைந்துள்ள ஒரு பெரிய பள்ளிவாசலாக காணப்படுகின்றது. இந்த பள்ளிவாசலை பொறுத்தவரையிலே இந்த பள்ளிவாசலுடைய வடிவமைப்பானது மஸ்ஜிதுல் அக்ஸா போன்ற ஒரு வடிவமைப்பை கொண்டதான ஒரு பள்ளிவாசலாக இந்த பள்ளிவாசல், அதாவது கிழக்கு மாகாணத்திலே ஒரு பிரபலியமான ஒரு இடமாக இந்த இடம் காணப்படுகிறது. இந்த இடத்தை பொறுத்தவரையிலே பல்வேறுபட்ட மக்கள் அதனை சென்று பார்க்கக்கூடிய ஒரு இடமாக காணப்படுகின்றது. முக்கியமாக முஸ்லிம் மக்கள் மாத்திரமில்லாமல் சிங்களம், தமிழ் போன்ற அனைத்து விதமான மக்களும் இந்த இடத்திலே வந்து அதிகளவாக ஒவ்வொரு தினமும் பார்க்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. நாங்கள் கொழும்புலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் வந்த நோக்கம் வந்து இப்படி ஒரு சுற்றுலா உண்டு, அப்படியே வந்த பயணம் தான். அப்படியே வந்து பார்த்து இந்த பள்ளியை பார்த்து போட்டு, ஆனால் இந்த மாதிரி பள்ளிக்கு எங்களுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு எங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கு வசதி வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை. அதனால் நாங்கள் இங்கே வந்து அதே மாதிரி இருக்கிற சுற்றி இது கொஞ்சம் நல்லா அழகாக பார்த்து போட்டு கொஞ்சம் தொழுது போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் எல்லாம் பூவெல்லாம் பார்த்து போட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஹஜ் முடிஞ்சதுக்கு போகிறோம். நாங்கள் ஃபேமிலி இந்த மாவட்டம் கொழும்பு நூறு ஆட்கள் எல்லாம் கெட்டுக்கு வந்து செய்யறதுக்கு இருக்கிறோம். எல்லாம் வந்து காத்தாங்குடியில் தான் இன்னைக்கு செய்யணும். நான் தான் பெரிய ஆசையோடு இருக்கிறேன். எங்களோட குடும்பத்தை கொண்டு இந்த காத்தாங்குடியில் இந்த பள்ளி அறிவெல்லாம் காட்டி கெட்டுக்கத்தை 2-3 நாள் தங்கி கெட்டுக்கத்தை செய்யறதுக்கு இன்ஷா அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். வந்து பார்த்தது வகையில் ஒரு மாதிரியா நல்லா ஈக்கி இந்த கட்டுமான பணியெல்லாம் நல்லாவே பண்ணிக்கிறாங்க. நான் இந்த அல்லக்ஸா பள்ளியாடியே 3 வருஷம் இந்த ஐஸ்கிரீம் வியாபாரம் பண்ணி இந்த வார மக்களை தான் இந்த வாழ்க்கை இந்த கொண்டாடி வாழ்க்கை போயிடுச்சு. நான் ஒரு கால்சியம் இல்லாதவன். மக்கள் இதை வந்து வாங்குறாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நாங்கள் வந்து கொண்டிருக்காங்க. லீவு நாள் சாட்டர்டே சண்டே சனி ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் வராங்க. வந்து ஐஸ்கிரீம் தான் வாங்கி சந்தோஷமாக கழிச்சிட்டு போகிறாங்க. இந்த ஊருக்கு வந்து நல்லா பீச் அதுக்கு சொல்லி நிறைய இதுகள் விற்கிது. இந்த வாழ்க்கையும் இந்த வார மக்கள் இந்த வாங்கினத்தால நான் ஒரு அங்கவீனம் உள்ளால் இந்த வாங்கினத்தால ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இந்த குடும்பம் போயிட்டு இருக்கு.
நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்பாட் நியூஸ் 24 முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள். அதுபோல எமது www.spotnews.lk இணையதள பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம். உண்மையான செய்திகளுக்கு ஸ்பாட் நியூஸ் 24.